ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இங்கிலீஷ் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, யூனிட் 5ல் கிங் லியர் ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷேக்ஸ்பியர்ஸோட பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஸ்டின்ஸ் எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஏன்னா எல்லாமே முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி kindly subscribe my channel, share with your friends. So first question பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர் primary source for கிங் லியர் வாஸ் விச் play? ஸோ இந்த கிங் லியர் எந்த பிளேயிலேருந்து ஒரு பிரைமரி சோர்ஸாக எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, த ட்ரூ chronicle history ஆஃப் கிங் லியோ அண்ட் ஹிஸ் 3 daughters. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், who declares how sharper than a serpent's tooth it is to have a thankless child? ஸோ இது யார் பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது யார் பேசியிருப்பாங்கன்னா, செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ, லியோர். செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன், ஹூ சேஸ் த பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ் இஸ் அ ஜென்டில்மேன் இன் கிங் லியர்? யார் இந்த லைனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எட்மண்ட், த ஃபூல், எட்கர், லியோர். ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் சி, எட்கர். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன், விச் பேட்டில் டிசைட்ஸ் த ஃபேட் ஆஃப் லியர் அண்டு கார்டலியா? ஸோ எந்த பேட்டில் டிசைட் பண்ணுறது கார்டலியாவும் லியரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, த பேட்டில் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து. ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன், விச் சப்ளாட் மிரர்ஸ் த மெயின் பிளாட் ஆஃப் லியர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ்? ஸோ லியரும் அவங்களோட டாட்டர்ஸும் மெயின் சப்ளாட் எதை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் ஏ, எட்கர் அண்ட் எட்மண்ட்ஸ் ரைவலரி வித் கிளாசெஸ்டர். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் ஒன், விச் கேரக்டர் டிஸ்கைஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் புவர் டாம் ஆஃப்டர் பீயிங் ஃபேனிஸ்ட்? ஸோ எந்த கேரக்டர் டிஸ்கைஸ் இது பண்ணியிருப்பாங்க, புவர் டாமாக இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் ஏ, எட்கர். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. செவன்த் ஒன், ஹூ இஸ் கிங் லியர்ஸ் லாயல் நோபல்மேன் தட் டிஸ்கைஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் கேசியஸ்? ஸோ யார் ஒரு லாயலாக இருப்பாங்க, அவங்கள எப்படி டிஸ்கைஸ் மாறி இருப்பாங்க ஹேசியஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். க்ளோசெஸ்டர், அல்பனே, கெண்ட், கான்வெல். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் சி, கெண்ட். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. சாரி, செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, கெண்ட். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, கெண்ட். எயித் ஒன், த ஷோம் சீன் இன் கிங் லியோர் டேக் பிளேஸ் மெயின்லி ஆன் விச் லொக்கேஷன்? எந்த லொக்கேஷனில் இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். த கிளிப்ஸ் ஆஃப் டோவர், த கீத், கிளாசஸ் கேஸ்டல், கான்வெல் பேலஸ். ஸோ எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் பி, த ஹீத். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. நைன்த் ஒன், ஹூ சர்வ்ஸ் as கிங் லியோர்ஸ் ஜெஸ்டர் அண்ட் ஆஃபன் ஸ்பீக் இன் ரிடில்ஸ்? யார் ரிடில்ஸ் சொல்லுவா கிங் லியர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபூல், ஆஸ்வால்ட், கிளாசெஸ்டர், கெண்ட். ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் ஏ, ஃபூல். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. டென்த் ஒன், த செட்டிங் ஆஃப் த ட்ராஜிக் பேட்டில் பிட்வீன் லியர் கார்டலியா ஃபோர்ஸஸ் அண்ட் எட்மண்ட்ஸ் ஆர்மி இஸ்? இந்த செட்டிங் எங்கே நடந்துச்சு? லியர் கார்டலியா ஃபோர்ஸஸ், எட்மண்ட் அவங்களோட ஆர்மி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். எங்கன்னா, டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் சி, நியர் டோவர். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 11th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேரக்டர் லாசஸ் ஹிஸ் ஐஸ் இன் ஃப்ரூட்டல் சீன்? எந்த கேரக்டர் அவங்களோட ஐஸை இழந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். லியர், கிளாசெஸ்டர், கெண்ட், கான்வெல். ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் பி, கிளாசெஸ்டர். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 12th ஒன், த ஃபூல்ஸ் ஸ்பீச்சஸ் இன் கிங் லியர் ஃப்ரீக்வெண்ட்லி எம்ப்ளாய் விச் லிட்டரரி டிவைசஸ்?
அந்த ஃபூல் வந்து பேசுவாங்கல்ல கிங் லியர் கிட்ட, அது வந்து எந்த லிட்ரரி டிவைஸ்ன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பேரடாக்ஸ், ஹைப்பர்போல், பன்ஸ், அலிகரி. ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி பன்ஸ். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 13th ஒன், ஹூ கில்ஸ் கார்ன்வல் ஆஃப்டர் ஹிஸ் க்ரூவல் ஆக்ட் அகெயின்ஸ்ட் கிளாசெஸ்டர். யார் வந்து கார்ன்வல் கில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். யா சர்வன்ட், கென்ட், எட்கர், ஆல்பனே. ஸோ 13th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, யா சர்வன்ட். 13th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 14th ஒன், விச் கேரக்டர் ஆஃப் லியர் கமிட் சூசைட் ஆஃப்டர் ஹர் டிஃபீட்டிங் த பேட்டில். ஸோ எந்த டாக்டர் வந்து லியரோட டாக்டர் வந்து தோக்கடிச்சதுக்கப்புறம் சூசைட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கானரில். 14th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 15th ஒன், the subplot of Gloucester and his sons in King Lear reflect themes similar to which classical text. ஸோ எந்த கிளாசிக்கல் டெக்ஸ்ட் கூட இது வந்து சிமிலராக ஒத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹோமர்ஸ் இலியட், ஃப்ளூட்ரச் லிவ்ஸ், சிட்னி ஆர்கடியா, ஓவிட், மெட்ரோஃபோசஸ். ஸோ 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, சிட்னிஸ் ஆர்கடியா. 15th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 16th ஒன், விச் இயர்லி 17th century ஈவெண்ட் சேவ்டு ஷேக்ஸ்பியர் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் கிங்ஷிப் இன் கிங் லியர். ஸோ எந்த இயர்லி 17th century ஈவெண்ட் வந்து இது வந்து சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். ஸோ 16th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, த கன்பவுடர் ஃப்ளாட் 1605. 16th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 17th ஒன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். Which 17th century playwright adapted King Lear into a version with a happy ending where Cordelia survives and marries Edgar? ஸோ எந்த 17th century playwright வந்து ஹாப்பி எண்டாக முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 17th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, நாகும் டேட். 17th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18th ஒன், which noble suitor reject Cordelia after she டிஸ்இன்ஹெரிட்டட். ஸோ எந்த நோபல் சூட்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க கார்டலியாவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஃபர்கண்டி. 18th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 19th ஒன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த சப்ளாட் வாட் ஃபர்கட் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் டஸ் எட்மண்ட் டு யூஸ் டிசி கிளாசெஸ்டர். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, யா ஃபர்கட் லெட்டர். 19th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 20th ஒன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வாட் சிம்பாலிக் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் டஸ் லியர் பிளேஸ் ஆன் கார்டிலியா லிப்ஸ் டு செக் இஃப் சி ஸ்டில் ப்ரீத். ஸோ எந்த ஆப்ஜெக்டை வந்து கார்டிலியாவோட லிப்ஸில் வந்து வைப்பார் லியர் உயிரோட இருக்காங்களா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதை வைப்பாங்கன்னா 20th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, யா ஃபெதர். 20th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. So bonus question for you. If you know the answer, kindly comment in box. Otherwise, you have to know that. The question is, identify the speaker. We two alone will sing like a bird at the cage. இது வந்து யார் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன், இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஷேக்ஸ்பியர் பிளேஸ் வேர் பப்ளிஷ் இன் 2 மெயின் ஃபார்மெட். 2 ஃபார்மெட்டில் வந்து ஷேக்ஸ்பியர் பிளேயர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் என்னென்னா குவார்ட்டர்ஸ் அண்டு ஃபோலியோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஹோட்டோஸ் எப்படின்னா, அந்த ஹோட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மாலர் சீப்பர்ஸ் புக்ஸ். அதை எப்படி ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் எத்தனை பேஜஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட 8 பேஜ் இருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க. குவார்ட்டர்ஸில் வந்து எத்தனை பேஜ் இருக்கும் 8 பேஜ் இருக்கும். 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. அது சீப்பானது. அப்புறம் ஃபோலியோஸ் வந்து என்னென்னா ஒன்று, அது வந்து மோர் எக்ஸ்பென்சிவ், பெருசாக இருக்கும், மோர் எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிப்பாங்க. அதில் எத்தனை பேஜ் இருக்குன்னா 4 பேஜஸ் இருக்கும். சரியா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபஸ்ட்டு ஃபோலியோ இதில் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1623. அதில் எத்தனை பிளே இருக்குன்னா 36 பிளேயர் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா த டெம்பஸ்ட் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்குன்னு நம்புகிறேன். Kindly subscribe to our channels.
ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 80% பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அது வந்து என்னை மோட்டிவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.